சங்கீதம் 34:10. யாத்ரா 34:10 என்ன சொல்லுகிறது? இதோ உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமியில எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதத்தை உனக்கு நான் செய்வேன். இதுக்கெல்லாம் நீ எந்திரிச்சு நின்று கை தட்டிருக்க. பூமியில எந்த நாட்டிலே நடக்காத உனக்கு நான் செய்வேன்டா. எவ்வளவு பெரிய வார்த்தை! இதுவரை இந்த உலக சரித்திரம் பார்க்காத அற்புதங்கள் உனக்காய் எனக்காய் நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் யாத்ரா 34:10 இருக்கிற வரைக்கும் தேவனுடைய உடன்படிக்கை இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். அந்த நம்பர் மாறாது, தேவனுடைய குணமும் மாறாது. பூமியில எந்த தேசத்திலும் பார்க்காத அற்புதத்தை உனக்கு செய்வேன். ஊழியத்துக்கு வந்தபோது தேவன் சொன்ன வார்த்தை பலமுறை அதை நிரூபித்திருக்க. அந்த 30 வருட காலத்தில் சமீபத்தில் லாஸ்ட்டாக ஊழியக்காரர் புதுசாக வந்தவங்க கூட அந்த நம்பரை சொல்லி சொல்லுவாங்க. 34:10 கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகத்தில் நடக்காத அற்புதம் உனக்கு நடக்கும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள், முக்கியமான வார்த்தை, போன ஜனங்கள் அல்ல, வந்த ஜனங்கள், கூட இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். கர்த்தர் அதை நிறைவேற்றுகிற தேவன். என் அன்புக்குரியவர்களே, எல்லாம் நீங்கள் சொல்லணும். ஏசாயா 58:11 சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருப்பாய். ஏதோ வாடி வதங்கின மாதிரிலாம் இருக்க மாட்டான். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். நீங்கள் 90 வயசில் ஒரு செய்தி கொடுத்தீங்கனாலும் 110 வயசில் ஒரு செய்தி கொடுத்தாலும் அது அன்னைக்கு புது ரெவலேஷனாக இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். நான் கேட்டிருக்கேன், ஆண்டவர் வயசு ஆக அப்புறம் அரைச்சமாக வரைக்க ஆரம்பிச்சிருமா எங்கள் லைஃப் இப்படி இல்லை மகனே, நீ வற்றாத நீரூற்று. கைத்தட்டு வற்றாத நீரூற்று. ஆமென். ஒரு நாளும் நம்ம கொடுக்குற கடைசி செய்தி ஒன்று இருந்தா வருகைக்கு முன்பாக அது கூட இதுவரை இல்லாத ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரெவலேஷனை தான் நம்ம கொடுப்போம். ஏனென்றால் ஏசாயா 58:11 இருக்கிற வரைக்கும் தேவன் என் வாழ்க்கையில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றை போல் நான் இருப்பேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைகள் எதற்கு? சொல்லுவதற்கு. என் செவிகள் கேட்க அவர்கள் சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு நான் செய்வேன். கர்த்தர் சொன்னார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். சங்கீதம் 128:6 சொல்லுது, 128:3 சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம். சங்கீதம் 23:6 சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை என்னை தொடரும். சங்கீதம் 128 சொல்லுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் விட்ட மாதிரி உன்னை ஆசீர்வாதத்துக்கு லீவ் விடுறாரா? இல்லை, லீவே கிடையாது. சொல்லுங்க, எருசலேமின் வாழ்வுக்கு லீவே கிடையாது. நன்மையும் கிருபைக்கும் லீவே கிடையாது. ஹல்லேலூயா. என்று சொல்லி நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் செவிகள் கேட்க நீங்கள் சொன்ன பிரகாரம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாயை திறந்து சொல்லுங்க. இந்த உலகம் கேட்குதோ இல்லையோ, கர்த்தர் கேட்கிறார். என் சிறு வயதில், என் குடும்பத்தில் நீங்கள் விசாரிச்சேன், சிறு வயதில் நான் என்ன சொன்னேனோ அப்போ நிறைய பேர் சொல்லியிருக்க, ரொம்ப ஆணவமாக பேசாத, ரொம்ப பெரிய அகராதியாக பேசாத அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட சிலருக்கு நம்ம பேசுகிற அப்படி தோணலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அது அல்ல, அது விசுவாசம். இதெல்லாம் நடக்க ரொம்ப யோசிக்காத அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் அதை கண்ணால் பார்க்குறாங்க. சொன்னனால தான். எப்போ சொல்லுவோம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு நன்மை எனக்கு குறைய வராது. உலகத்தில் எந்த தேசத்தில் நடக்க எனக்கு சேவை நீங்கள் சொல்லும்போது என்ன நடக்குது? அந்த தைரியத்தில் தான் தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் சார், என்ன பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் சார். கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார்னு சொல்ல சார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படி கர்த்தர் ஒரு மனுஷன் சொல் கேட்டு அதற்கு முன்பாக செய்த பிரகாரம் அதற்கு முன்பாக செய்ததில்லை. பைபிள் சொல்லுது, யோசுவா சொன்னதை கேட்டு, என்ன சார் யோசுவா சொன்னதை கேட்டு 8ஆம் நம்பர் பஸ் நிப்பாட்டல சார், ட்ரெயினை நிப்பாட்டல சார், சூரியனை நிப்பாட்டிருக்கார் சார். 2005ஆம் வருடம் 4ஆம் வருடம் நினைக்கிறேன், நான் அண்ணா நகரில் இருக்கிறேன். அன்னைக்கு 9 மணிக்கு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகுது. 8 மணிக்கு நான் கிளம்புனேன். 7:30 மணிக்கு கிளம்புனா தான் 8:30க்கு போய் சேர முடியும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பிடிக்க முடியும். நான் ஊருக்கு போகக்கூடாதுட்டாங்க. நண்பர்கள் வீட்டில் போய் அங்கே அன்றைக்கி 2 நாள் 3 நாள் மினிஸ்ட்ரி நான் இருக்கணும்னு நான் விரும்பினனால அந்த 7 மணி கிளம்புற நேரம் எல்லாம் அங்கே வெளியே போயிட்டேன். எவனுமே எனக்கு கூப்பிட்ற கால் வரல. பார்த்தா 8:45 வராங்க. அப்போ தான் 8:45 வராங்க சார். 8:45
என்னையா பண்ணுறேன், என்னண்ணே வந்து இருங்கண்ணே நாளைக்கு போங்கண்ணே. நான் போய் ஆகணும், நான் போகிறதா இல்லையா நீ எப்படி முடிவு எடுக்கலாம்? அது என்கிட்ட நீ சொல்லியிருக்கணும். நீயா முடிவு எடுத்திருக்கு? சொன்னதுக்கா நான் போவேனே, வந்துனே கிளம்பு, ஆட்டோ கூப்பிடுனே. மணி 9 மணிக்கு கிளம்பி 8:45 ஆச்சு. ஆட்டோ கூப்பிடுப்பான். கூப்பிட்டோன்னே ஏறி உட்காந்துட்டோம். உட்காந்த உடனே ஆட்டோ அண்ணன் கோவத்தில் இருக்கார், வண்டியை எடுங்கன்ட்டேன். இவனும் உட்காந்துட்டு கூட வரான் இறக்கி விடுறதுக்கு. வண்டி எடுத்து ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கே சார், அப்போ எங்கே சார்ன்றான் வந்து எக்மூருன்னு. சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஜல்லுன்னு கிளம்புனேன். எந்த ட்ரெயின் சார் அப்படின்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ். நான் சரக்கு பிரேக் அடிச்சிட்டான். சார் 1/4 மணி நேரத்தில் போக முடியாது சார், அது கிளம்பிடும், நீங்கள் பேசாமல் நான் அடுத்த நாளைக்கு போய்க்காங்க, இல்லை வேறு ட்ரெயினில் போங்கண்ணே. நீங்கள் போங்க சார், பாண்டியன் எக்ஸ்பிரஸ் நிற்கும் சார். உடனே ராஜ்குமார் தான் பக்கத்தில் இருக்கா. அண்ணன் இப்போ கோவத்தில் இருக்கார். அண்ணே நீங்கள் போங்கண்ணே, அண்ணே நீங்கள் போங்கண்ணே. அவர் கீழ்ப்படுதல பிள்ளை. அவன் எப்படி குழம்புறான், என்னையா 9 மணி எக்ஸ்பிரஸ் போகணுன்னுட்டு இருக்கீங்க, எடுங்கண்ணேண்ணா. சரி கோயம்பேட்டுக்கு வேணாலும் போவா சார், பஸ்ஸில் நான் ட்ரெயினில் தான் போவேன், நீ வந்து நேராக வந்து ஜங்ஷனுக்கு போட்டேன். சரி நான் பார்த்தவே கிளம்பி அவன் ஆட்டுக்க போகிறான். போனால் 9:45 போய் சேர்ந்தா 8:45 9:45 போய் சேர்றோம். உள்ளே நுழையும் போது யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் வந்து வழக்கமாக 9 மணிக்கு கிளம்புகிற பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இன்று 10:30 கிளம்புகிறது டைம். என்னாண்டவரே ட்ரெயினை நிப்பாட்டிட்டியே. ட்ரெயினா? சூரியனே நிப்பாட்ட வேண்டாம் நீ சொன்னா. மதுரைக்காரங்க சொல்கிற மாதிரி நாங்கள் சுவிட்சை போட்டாதான்டா சூரியனே உதிக்கும். மதுரைக்காரங்க சொல்லக்கூட விசுவாசிகளுடைய ஸ்லோகன் என்ன சொல்லுங்க? நாங்கள் சுவிட்சை போட்டால் தான் சூரியனே உதிக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டார், வார்த்தையின் வல்லமே பேசிக் கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி அடுத்து சென்னையில் வந்து 5 மணிக்கு வந்து என்னது 6:30 மணிக்கு மீட்டிங், 7 மணிக்கு நான் வந்து 4 மணிக்கு வந்து ஃப்ளைட் ஏறி 5 மணிக்கு இறங்கி 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போகணும். வழக்கம் போல் 4 மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்புனா 3 மணிக்கு நான் அங்கே இருக்கணும் உள்ள. ஆனால் இங்கேருந்தே 3 மணிக்கு தான் கிளம்புறேன். அங்கே போய் சொன்னால் 3:45 ஆயிடுச்சு. போனால் அவன் இதையே எடுத்துட்டான், கவுண்டரவே க்ளோஸ் பண்ணிட்டான். கூட இருக்கேன் சொல்கிறான், என்றைக்கு ஒரு நாள் நடந்துருச்சுனே யதார்த்தமாக, அதுக்காண்டி ஏதோ ட்ரெயினை நிப்பாட்டினீங்க, பஸ்ஸை நிப்பாட்டினீங்க, ஃப்ளைட்டை நிப்பாட்டுற லெவலுக்கு வராதிங்க அப்படின்னு அங்கே போனேன். இரியா போமியா உலகம் நம்ம கீழே தான் இருக்குது. போனால் அவன் ஸ்டாலாக இதெல்லாம் எடுத்துட்டான், கவுண்டரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் போர்டிங்ஸ் உள்ளே ஏறி உக்காந்துட்டான். பைலட்டே ரெடி ஆகிட்டார், இவர் அட்டென்ஷன் வந்து சீட்டு பெல்ட்டை மாட்டு அதை மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சார் நீங்கள் 7 மணிக்கு ஒரு ஃப்ளைட்டுக்கு அதுக்கு போகிறீங்களான்றான். 7 மணிக்கு நான் மெசேஜ் கொடுக்கணும் சென்னையில், நான் இந்த ஃப்ளைட்டில் தான் போகணும், அந்த நிற்கிது அதெல்லாம் போகணுன்றேன், அதில் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு கிளம்பிட்டான். உடனே அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா KKSSR வராப்பில், அவர் லேட்டு, அமைச்சர் KKSSR வர, டக்கு ஓப்பன் விஐபி கேட்டை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்றாங்க. சொன்னோன்னு டக்கு அவர் சொன்னார், சார் நீங்களும் அப்படியே இந்த விஐபி கேட்டில் போயிருக்கேன். அப்படி நேராக உள்ளே போய் கும்முன் சீட்டில் உட்காந்தாச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி KKSSRக்கு திறந்த வழியில் நீங்களும் போயிட்டீங்க சார்னா. இல்லைப்பா எனக்கு வச்சிருக்க வழியில் KKSSR வந்துருக்கு. நீதிமொழிகள் 15:19 சொல்லுது, நீதிமானின் வழி ராஜபாதை. விஐபி கேட்டில் போடணும்னு வச்சிருக்கிறாரு. நேற்று பஸ்ஸை நிப்பாட்டினார் 8ஆம் நம்பரு, அடுத்து ட்ரெயினை நிப்பாட்டினார், அடுத்து ஃப்ளைட்டு நிப்பாட்டினார். நான் சொல்கிறேன் நாளைக்கு சூரியனை நிப்பாட்டுவார். கரங்களை கட்டி கத்தரண்டி சொல்லுவோம். ஏன் இந்த வருஷம் சூரியன் வருது, இது எல்லாமே மூவ் ஆகுறது, சூரியனும் மூவ் ஆகுது. சூரியன் மூவ் ஆகுதோ பூமி மூவ் ஆகுதோ அதை நிப்பாட்டுறாரு. நல்லா கவனிச்சுங்க, சூரியனை நிப்பாட்டுறது, ஓடுறதை நிப்பாட்டுறதுக்கு என்ன அர்த்தம்னா பூமியை நிப்பாட்டணும். புரியுதா? பூமியை நிப்பாட்டணும்னா என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? சூரியன் அசையாமல் நிற்கணும்னா சூரியன் ஓடலை நிப்பாட்டுறதுக்கு, சூரியன் அங்கே தான் நிற்குது, பூமி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ சூரியன் அதே இடத்துல நிற்கணும்னா சுற்றிக்கிட்டு இருக்க பூமியை நிப்பாட்டணும். சுற்றிக்கிட்டு இருக்க பூமியை நிப்பாட்டினா என்ன நடக்கும்? கடல் தண்ணி உள்ளே வந்துடும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதான் ஃபிசிக்ஸ் கிளாஸில் லீவ் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு செம்பில் தண்ணி எடுத்துகிட்டு இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு அந்த செம்பை நிப்பாட்டினா என்ன ஆகும்? தண்ணி வெளியே வந்துடும். பஸ்ஸில் போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு பிரேக் அடித்தா என்ன ஆகுறீங்க? முன்னாடி இருக்க கம்பியில் முட்டுறீங்களே, அசைகிறோமா? முட்டியே போடுறோம். அப்போ ஓடிக்கிட்டு இருக்க இந்த பூமியில் தண்ணி எல்லாம் மூவிங்கில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே மூவிங்கில் இருக்கிறோம். திடீர்னு பூமியை பிரேக் அடித்தா அப்படி இருக்கும் சார். டெல்லியில் இருக்க இங்கே வந்து விழுந்துருனா தண்ணி எல்லாம் ஊருக்குள்ளே வந்துடும் சார். அப்போ எதை நிப்பாட்டினாரு? சூரியனை நிப்பாட்டினார். சூரியன் நின்றுக்கிட்டே தான் இருக்குது.
அப்போ பூமியை தான் நிப்பாட்டினாரா அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணியிருக்கணும்? பூமியை நிப்பாட்டியிருக்க வாய்ப்பே கிடையாது. நிப்பாட்டி தான் தண்ணி வந்திருக்கும், வந்து இதாக இருக்கும். அப்போ சூரியனு நின்றுக்கிட்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? பூமி சுற்றுற மூவுக்கு ஏற்ற மாதிரி சூரியனை என்ன செஞ்சுருக்கணும்? அவர் மூவ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அதே ஆங்கிளில் இருக்கும். அப்போ சூரியன் மூவ் ஆச்சுன்னா பக்கத்தில் இருக்க ப்ளூட்டோ நெப்டியூனு இவங்க ஒரு 9 பேர் இருக்கிறாங்க. இவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தர் இடிச்சிடக்கூடாது. ஸோ இந்த 9 கோளையும் நகட்டி இருக்கணும். ஸோ ஒரு மனுஷன் சொன்னதுக்காக சூரிய குடும்பத்தையே தேவன் மூவ் பண்ணார்னா எவ்வளோ பெரிய தேவன் அவர் இருப்பார். உன் வாயின் வார்த்தை எவ்வளவு வல்லமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ரெகபோத் என்று பெயரிட்டான். இந்த உலகத்தில் வல்லமை உள்ளதும் அதிகாரம் உள்ளதும் என்று ஒன்று இருக்கும் என்றால் அது விசுவாசியின் வார்த்தை என்று நான் சொல்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையை, உங்கள் வாயின் வார்த்தைகள் ஐஸ்வர்யத்தோடு தொடர்புடையது. அவைகள் நீங்கள் பூமியில் கட்டுகிறது எதுவோ, இவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, அது வான மண்டலத்தில் கட்டப்பட்டு இருக்கும். நீ பூமியில் கட்டவிழ்க்கிறது எதுவோ அதை பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். சாதாரண தேவன் அல்ல. வாயை தேவன் கொடுத்த காரணமே பேசணும்ட்டு. எந்த விலங்குகளும் பேசாது. பேசக்கூடிய ஒரே இது மனுஷன்தான். நீங்களும் விலங்கு மாதிரியே வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் பேசணும், நிறையா பேசணும். இயேசு நாமத்தினால கர்த்தர் பேசக்கூடிய சக்தி படைச்சிருக்கிறார். ஏன் மனுஷனுக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி படைத்தார்? ஏனென்றால் அதில் அதிகாரம் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது. தேவன் பேசுவார், அதுக்கப்புறம் மனுஷன் பேசுகிறான். வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் சொல்லும்போது சொன்னபடியே நடக்கும். நீங்கள் நடத்த வேண்டாம், நீங்கள் சொல்ல மட்டும் செய்யுங்க. சொல்லிட்டு நீங்கள் தூங்கிடுங்க. நாளைக்கு விடிஞ்சு பார்க்கும்போது தேவன் சொன்னதை நிறைவேற்றிருப்பார். யாக்கோபு 1:14 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எவ்விதமான மாறுதலும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் அவர்களுக்கு நான் சொல்கிறேன்.